அன்பான ஹாப்பி தமிழ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி தமிழ் டிவி யூடியூப் சேனல்ல என்ன நிகழ்ச்சி பார்க்க போறோம் தெரியுங்களா? திருப்பம் தரும் திருக்கோவில். இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான கோவிலை பத்தி தாங்க பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய புரட்டாசி மாதத்துல முதல் சனிக்கிழமையில நம்ம பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு ரொம்பவே கோலாகலமா வெகு விமர்சையா நடந்துச்சுங்க திருவிழா. இந்த கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னை போரூர் டோல்கேட் பக்கத்துல பெருமாள் கோவில் தெரு மேட்டுக்குப்பம் வானகரம் என்ற விலாசத்துல தாங்க இந்த கோவில் ரொம்பவே சிறப்பா பிரம்மாண்டமா அமைஞ்சிருக்கு. நம்ம வானகரம் மேட்டுக்குப்ப கிராம மக்கள் எல்லாமே ஒண்ணு சேர்ந்து புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் நம்ம வெங்கடேச பெருமாளுக்கு ரொம்பவே அற்புதமான கோலாகலமான திருவிழாவை நடத்திட்டு வராங்க. இந்த ஊரை பார்க்கறதுக்கே ரொம்ப தேவலோக மாதிரி ரொம்பவே கலர்ஃபுல்லா பிரகாசமா இருக்குதுங்க. செல்வ வளத்தை கொடுக்கிற ஒரே தெய்வம்னா அது நம்ம வெங்கடேச பெருமாள் தாங்க. எங்க திருப்பதிக்கு போயிட்டு நம்ம லட்டு வாங்கணும், நம்ம வெங்கடேச பெருமாளுக்கு நம்மளே லட்டு செஞ்சு மேட்டுக்குப்பம் லட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பிரசாதமா வழங்கலாமே. மகாவிஷ்ணுவோட அவதாரங்கள்ல ஒண்ணுதாங்க நம்ம வெங்கடேச பெருமாள். நம்ம வெங்கடேச பெருமாளுக்கு 2 சக்திகள் பக்தியா அன்போடு இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பத்மாவதி தேவி, இன்னொருத்தவங்க லக்ஷ்மி தேவி. நம்ம லக்ஷ்மி தேவி ஆன்மீக செல்வத்தை கொடுக்கிறவங்க. நம்ம பத்மாவதி தேவி பூமியில இருக்கக்கூடிய செல்வ வளத்தையும் பக்தியையும் கொடுத்துட்டு வராங்க. வெங்கடேச பெருமாளுடைய திருவருளை பரிபூர்ணமா நீங்க வாங்கணுமா, அதுக்கு ஒரு காரியம் நீங்க செய்யணுங்க. அவருக்கு உகந்தது மாவிளக்கு. அதாவது அரிசி மாவை பிசைஞ்சு அதுல விளக்கு செஞ்சு நெய் தீபம் போட்டுட்டு வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி வணங்கிட்டு வந்தீங்கன்னா அவருடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். கை மேல பலன் கிடைக்குங்க. ஏழைகளின் நெஞ்சில் குடியிருப்பவர் தாங்க நம்ம வெங்கடேச பெருமாள். அவர் அன்புக்கு கட்டுப்பட்டு செல்வ பெருந்தகையா காட்சி கொடுப்பது சத்தியமான உண்மைங்க. நம்ம பிரசன்ன வெங்கடேச பெருமாளை எப்படி வணங்கணும்னு கேட்டீங்கன்னா, திருமுடி முதல் திருவடி வரை பார்த்த பயபக்தியோடு வணங்க வேண்டுங்க. இதுதான் நம்ம பகவானை வணங்கக்கூடிய பக்தி நெறிமுறையாகும். புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய முதல் சனிக்கிழமை ரொம்பவே விசேஷமான ஒரு நாளுங்க. இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2024ஆவது ஆண்டோடைய புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய முதல் சனிக்கிழமையோட திருவிழா ரொம்பவே கோலாகலமா நடந்துச்சுங்க. அந்த காணொலியை பார்க்கலாம் வாங்க. வானகரத்தில் வான வேடிக்கை, மேட்டுக்குப்பத்தில் வேட்டு சத்தமா, சென்னையில் ஒரு தேவலோகமா, அடடா ஊரே திரண்டு திருவிழா கோலாகலம்தான். யாருக்காக? நம்ம பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு 2024ஆவது வருஷம் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை தாங்க இந்த விசேஷத்துக்கு காரணம். வானகர மேட்டுக்குப்பத்தில் இருக்கிற பகவான் பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு திருவிழான்னா இதுதாங்க மாபெரும் பெருவிழா. மேட்டுக்குப்பத்தில் வீட்டுக்கு வீடு அலங்காரம், வண்ண விளக்குகள் வீதி எங்கும் ஜோதியாய் ஜொலிக்கிறது. பகவான் திருக்கோயில் குறைவில்லா அலங்காரத்தில் நேர்த்தியாக கீர்த்தியாக காட்சி தரும் அழகுக்கு ஈடு இணை ஏறி மில்லன்னு தான் சொல்ல முடியும். மேட்டுக்குப்பம் பக்தர்கள் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை கோயிலுக்கு படையெடுத்து புடை சூழ்ந்து பகவானை தரிசிக்கும் பாங்கே தனி அழகுதாங்க. பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தி பரவசமாய் பூஜைகள் தீபாராதனை மிக அருமையாக செய்யப்படுகிறது. பூதேவியுடன் ஸ்ரீதேவியும் உடனிருக்க பகவான் பிரசன்ன வெங்கடேச பெருமாளுக்கும் பூதேவி ஸ்ரீதேவிக்கும் பூமாலைகள் கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலா வருவதற்கு அலங்கார வண்டியில் புறப்படும் அற்புதமான நிகழ்ச்சி. தெருவெங்கும் வண்ண விளக்கு தோரணங்கள், கேரளத்து மேளங்கள் அதிர்கிறது. பட்டாசு படபடவென தெரிக்கிறது.
மத்தாப்பு சோளப்புரி மழையாக பொழிகிறது. ஆஹா, பகவான் வீதி உலா கண்ணுக்கு விருந்து, மனசுக்கு மருந்தாய் சந்தோஷமாய் உள்ளது. பக்தர்கள் வீட்டுக்கு வீடு பகவானுக்கு பூஜைகள் செய்து வணங்குகிறார்கள். குளிர்ந்த இரவு நேரத்தில் அம்சமான திருவிழாவை காண கண்கோடி வேண்டும். ஆண்டவனின் அறுசுவை உணவு வகைகள் பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள். பக்தர்கள் வரிசையாக வந்து வாங்கி சாப்பிடும் ஒரு அற்புதமான நிகழ்ச்சி.
பக்தி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம எங்க ஹாப்பி தமிழ் டிவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் இந்த நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க என்னென்ன வீடியோஸ் போடுறோமோ அது எல்லாமே நோட்டிபிகேஷனா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.